தீபம் அப்படின்னாலே திருவண்ணாமலை தீபம். இது என்ன புதுசா நீங்க மறுபடியும் அதுதான் அது எங்க வேணாலும் ஏத்தலாம், ஏன் உச்சியில ஏத்தணும்னு சொல்றீங்க? கரெக்ட். எங்க சொன்னீங்க? உச்சியில ஏத்தணும் தான் நான் சொல்றேன். அதான் ஏன் எங்க வேணாலும் ஏத்தலாமே. ஆணையர் சொல்றாரு, இதுல ஜட்ஜி கையெழுத்து இருக்கா கேட்கிறாரு சார் கேள்வி. சார் நீங்க போங்க, இந்த இதை ஸ்கேன் பண்ணி பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து இல்ல. நாங்க கேட்டோம், அன்னைக்கு 10 பேர் சொல்லியிருக்கிறாங்க அனுமதிக்கு, போலீஸ் பாதுகாப்பாட. நீங்க வரல, சிஎஸ்எஃப் வந்திருக்கு, அவங்கள அனுமதிக்க முடியாதுட்டாங்க. 144 சொன்னீங்க, 5 பேர் அனுமதிங்க சார், 3 பேர் அனுமதிங்க, ஒரு நபர் பெட்டிஷனர் அனுமதிங்க. சாதாரணமா ஒரு நெய் திரி தீபத்துல முடிய வேண்டிய பிரச்சனைய பூதாகரமாக்கி நாடு முழுக்க இந்த தீப பிரச்சனைய தீபத்தை வச்சது யாரு? திமுக அரசு. முஸ்லிம்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முஸ்லிம்கள் எந்த விதத்துல எங்களை மறிக்கல. முஸ்லிம்கள்கிட்ட நாங்க எந்த பிரச்சனையும் பண்ணல. அவர்களே அமைதியாக இருக்க பொழுது இந்த அரசாங்கம் சூப்பர் முஸ்லிமாக நடந்து கொள்வது எதற்கு? கோவிலுடைய விஷயத்துல இவ்வளவு அப்பீல் மேல்முறையீடு செய்த இந்த அரசு, வடக்கு மண்டலத்துல முருகப்பெருமானுக்கு 2 பொண்டாட்டி, அதுக்காக 2 இடத்துல தீபம் ஏற்ற முடியாதுன்னு சொன்ன இந்த அரசு அறநிலையத்துறை, குன்று இருக்க இடமெல்லாம் தீபம் ஏற்றலாம், தூண் இருக்க இடத்துலாம் தீபம் ஏற்ற முடியாதுன்னு சொல்லி கேவலமா பேசின இந்த அரசு என்ன பண்ணுது தெரியுமா? கோர்ட் உத்தரவை நீங்க அவமதிச்சிருக்கீங்க. அனுமதிக்கு என்ன பிரச்சனை? இன்னொரு அயோத்தியா மாத்த முயற்சி பண்றாங்க. இவங்க தான் முயற்சிக்கிறாங்க, நாங்க அப்படி நினைக்கவே இல்லை. ராம ரவிக்குமார் ஒரு சாதாரண மனிதர், பின்னால பாஜக RS உள்ள பல்வேறு அமைப்புகள் அவரை தூண்டி விட்டு இந்த வேலையை செய்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி. சத்தியமா சொல்றேன், என் பின்னால் முருகப்பெருமான் தான் இருக்கான். தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இந்து தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. திருப்பரங்குன்ற வழக்கு, அதில் நீங்க தான் முக்கியமான மனுதாரர். தீப தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படின்னு அந்த நேரத்துல அந்த கார்த்திகை திருநாளை ஒட்டி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்பு. நீங்க களத்துல இருந்தீங்க. ஸோ அந்த களத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட விரிவாக பேசணும். அதற்கு முன்பாக இந்த வழக்கை தொடுக்கணுங்கிற நோக்கம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எதனால இந்த வழக்கு நீங்க உள்ள வரீங்க? எனக்கு சொந்த ஊர் மதுரை மாவட்டம் ஏழுமலைங்கிற ஒரு கிராமம். சரி. அப்பா ஒரு டெய்லராக இருந்தவங்க. நான் சிறு வயசுல இருந்து இந்த தேசம் தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல நான் நிற்கக்கூடிய ஒரு நபர். சரி. 94, 95 அந்த சமயத்துல இருந்து எனக்கு இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் தெரியும். மறைந்த ஐயா ராஜகோபாலன், இந்து முன்னணி தலைவர், வழக்கறிஞர், அவர் எங்க ஊருக்கெல்லாம் வந்து மீட்டிங் பேசியிருக்கிறாங்க. CK நரசிம்மாச்சாரின்னு ஒரு பெரியவங்க RSSக்கு தலைவராக இருந்தாங்க. அப்பெல்லாம் இந்த தபால் கார்டு எழுதுவாங்க, இத்தனாம் தேதி திருக்கார்த்திகை தீபம் ஏற்ற திருப்பரங்குன்றத்தில் வாருங்கள் அப்படிமா. ஒவ்வொரு வருஷம் போவோம், கைதாகும், அரசாங்கம் விடாது. இது தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இது மாதிரி செல்வதும் போராடுவதும் கைதாவதும் விடுதலை பெறுவதுமா இருக்கு. அப்புறம் இந்த நாட்டுக்கான வேலைகளை ஈடுபட்டோம், அது தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு. நீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்திருக்கு ஒரு வழக்குல தீர்ப்பு. சரி. மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தர்காவுடைய சுவரில் இருந்து 15 மீட்டர் தள்ளி தீபம் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற தீர்ப்பு. பிரிவி கவுன்சிலுடைய தீர்ப்பு ஒட்டுமொத்தமான மலை முருகனுக்கு சொந்தம். கடந்த வருஷம் நடந்த சிக்கந்தர் மலையா திருப்பரங்குன்ற மலையாங்கிற பிரச்சனையில நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு. இது அனைத்து ஆவணங்களையும் நான் சேகரிச்சு இந்து சமய அறநிலையத்துறைக்கு நான் கடிதம் எழுதுறேன். இந்த வருஷம் வரக்கூடிய கார்த்திகை தீபத்தன்னைக்கு மலை உச்சியில தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறேன். கடிதம் எழுதிய பிறகு அவங்க வந்து எனக்கு பதில் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நாங்க வழக்கமா ஏத்துற இடத்துல தான் ஏத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நீதிமன்றம் அந்த 15 மீட்டர் தள்ளி தீபம் ஏத்தணும்னு இருக்கு, அதை நினைவூட்டும்படியா நான் எழுதணும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க, அறநிலையத்துறை எனக்கு பதில் கொடுத்ததோடு மாத்திரம் நிறுத்தாம
மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணை கட்டையை வச்சு அடைக்கிறாங்க. கட்டையை வச்சு அடைக்கிறாங்க. அதை சுத்தி அந்த சுத்தி வேலி, தடுப்பு வேலி அமைக்கிறாங்க. ஏன் அடைக்கணும்? நீதிமன்றத்துல தடையை மீறி போய் ஏத்திடுவாங்களோ அப்படிங்கிற ரைட். உங்க நியாயமான கேள்வி. இப்போ நீதிமன்றத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல இது தீபத்தூணே இல்லைன்னாங்க, சர்வே கல்லுனாங்க. அப்புறம் சமணர்கள் உட்கார்ந்து ராத்திரி விளக்கு வெளிச்சத்தை படிப்பாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு ஊருக்கு உருட்டினாங்க. அப்புறம் செயல் அலுவலருக்கு அதிகாரமே இல்ல, இவரு ட்ரஸ்டி போர்டத்தான் அணுகி இருக்கணும் வாதங்கள் முன் வச்சாங்க நீதிமன்றத்தில். அப்ப அப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்துல எனக்கு அதிகாரம் இல்லைங்கிற பொழுது நீங்க ட்ரஸ்ட் போர்டுக்கு தானே கடிதத்தை அனுப்பிச்சிருக்கணும். நான் மலை உச்சியில தீபம் ஏத்தணும்னு சொன்ன பொழுது நீங்க ஏன் அந்த கல்லை போய் அடைக்கிறீங்க, தடுப்பு வேலி அமைக்கிறீங்க? அப்ப உங்களுக்கே தெரியுது இது தீபத்தூணு, நீங்க தானே ஒத்துக்கிறீங்க. அப்புறம் நீங்க ஆவணங்கள் அது இல்ல இது இல்லைன்னு சொல்லி இந்த பூசி மழுப்பக்கூடிய வேலையை செஞ்சு ஒரு புறம். சோ அப்ப நீங்க உங்களுக்கு வந்து இதுக்குள்ள வர்றதுக்கான காரணம் அந்த பகுதியை சேர்ந்தவர் நீங்க. இது பல முறை நடந்து அது நடக்கல. இந்த முறை எப்படியாவது அது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஐயா ராஜகோபாலன் அவர் இந்து முன்னணி தலைவர், வழக்கறிஞர், எளிய மக்கள்கிட்டையும் இந்த பிரச்சாரத்தை கொண்டு சென்ற பெருமகன். நாங்க 8வது படிக்கும் போது நான் அவருடைய பொதுக்கூட்டம், முதல் கூட்டம், அவரை வீட்டு முன்னாடி வெட்டி கொலை பண்ணாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த மனுஷன் ஒரு நல்ல வக்கீலா இருந்தா நிறைய சம்பாதிச்சு அந்த குடும்பத்துக்கு பிள்ளைகளை காப்பாத்திருக்கலாம். இந்த இந்து சமூகத்தினுடைய வேலைக்காக வந்த காரணத்தினால திருப்பரங்குன்ற மலையில உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூர்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால அந்த 10/10/96 நினைக்கிறேன், 94-96 வருட நினைவில்லை, அந்த சமயத்துல அதிகாலையில வீட்டு முன்னாடி அவர் கொலை பண்றாங்க. ஏன்? இந்துக்களுக்கு அவர் போராடுறாரு. அதை கொலை செய்வதற்கு ஒரு 10 நாளுக்கு முன்பாக கீழக்கரையில விநாயகர் சதுர்த்தியில அவர் கலந்துக்கிட்டு வரும்போது கல்வீச்சு கேள்விப்பட்டிருப்போம். ரோட்ல கிடக்கிற ஜல்லியை வச்சு எரிஞ்சு அவன் சிமெண்ட் கான்கிரீட்டை போட்டு அதுல ஆணி வச்சு கல்லு விட்டு இருந்தான். தலையில காயத்தோட இருந்தார் அந்த மனிதன். இவங்கெல்லாம் எங்களுக்கான முன்னோடிகள். அப்படிப்பட்ட உயிர் தியாகம் செய்திருக்காங்க. அவர் மட்டும் அல்லாது பல பேர் இந்த கோரிக்கைக்காக மதுரை மண்ணில் உயிர் விட்டுருக்கிறாங்க. அப்ப இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணுங்கிறது தான் என்னுடைய எண்ணத்துல வந்து ஒரு பொறியை கிளம்பிச்சு. அப்ப நீதிமன்ற உத்தரவு அமுல்படுத்தணும்னு சொன்ன பொழுது நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம். பல தரப்பு வாதங்களையும் நீதி அரசர் கேட்டாங்க. நீதிமன்ற உத்தரவுப்படி ஏன் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு கேட்ட பொழுது அரசு தரப்புல சொன்னாங்க, இல்ல தேவையற்ற இஷ்யூ வந்துடும். பதட்டமான நிலை, என்னங்க தேவையற்ற பதட்டம் கேட்டபோது நீதி அரசர் கேட்டார், யார் எதிர்க்கிறது, ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பதில் மனு போடுங்கன்னா அவங்க இன்னும் பதில் சொல்லல. ஹெச்ஆர்என்சி அப்ப எங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க பெட்டிஷனர் நீங்க ஏத்தணும்னு நினைக்கிறீங்களா? நாங்க ஏத்தணுங்கிறது எங்களுக்கு விருப்பம். ஆனா அந்த நீதிமன்ற உத்தரவு என்ன சொல்றாங்கன்னா, கோவில் நிர்வாகம் ஏத்தணும். அப்படி ஏத்தாத பட்சத்துல பக்தராக இருக்கக்கூடிய யாருக்கு வேணாலும் அதை ஏத்துறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றது. ஒரு தனி நபருடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு தான் நான் வழக்கு. நீங்க அதை செய்யல, நான் செய்யறேன். ஆமா, அரசு அந்த அறநிலையத்துறை அவருடைய கடமையை செய்யல, நான் அந்த கடமையை செய்யறதுக்கான இந்த உரிமையை கேட்கிறேன். ஸோ இப்ப இதுல என்ன வரும்னா, இந்த தீபம் ஏற்றக்கூடிய விஷயம், தீபம் ஏற்றுதல் அப்படிங்கிறது வந்து மலை உச்சியில தீபம் ஏற்றுறதுங்கிறது வந்து தமிழகத்தை பொறுத்தளவுல பிரதானமா இருக்கக்கூடியது வந்து திருவண்ணாமலை தான். மற்ற கோவில்கள்ல வந்து இருந்தாலும் கூட அது ஒரு முக்கியமான அது கட்டாயம் அப்படிங்கிறது இல்லை. இவர்கள் தேவையற்ற பதற்றத்தை இப்போ ஏற்படுத்துறாங்கிறது அந்த சமயத்தில் வைக்கக்கூடிய வாதங்கள்ல முக்கியமான இருந்தது. சமூக வலைதளங்கள்ல சொல்றேன். நான் நீதிமன்றத்துக்குள்ள போல, தீபம் அப்படின்னாலே திருவண்ணாமலை தீபம். இது என்ன புதுசா நீங்க மறுபடியும் அதுதான் இப்ப நீங்க கோவில்கள் முழுக்க வணிகமயமாக்கியதனுடைய விளைவுதான் இது. எல்லா ஊர்களையும் சிவன் இருக்காங்க, கல்லெல்லாம் சிவலிங்கம் அப்படிங்கறது எங்களுடைய கான்செப்டுங்க. எல்லா ஊர் மலைகளிலும் கோவில்கள் இருக்கு. ஒரு புறம் பாத்தீங்கன்னா அந்த கோவில்கள்ல இருக்கக்கூடிய இறைவன் மலை உச்சியில் இருக்கிறதுனால அந்த மலைகள் பாதுகாக்கப்படுது. இல்லைன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி என்ன தெரியுமா, பழனி மலையில முருகன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு மலையே இருக்காது. எல்லாம் எங்காலும் மலையை வெட்டி குவாரியாக்கி நேரம் கல்லு மண்ணு ஜல்லி வித்துருப்பான். இப்ப திருவண்ணாமலை தீபம் பெருசுதான். எங்க ஏத்தப்படுது? மலை உச்சியில ஏத்தப்படுது. குண்டிலிட்ட இடம் பூரா குமரன் இருக்க இடம் நம்ம சொல்றோம். இல்ல தீபம் ஏத்துறதான் சொல்லப்போம். மலை இருக்கிற இடங்கள்ல இறைவன் இருக்கிறாரு, சிவன் இருக்கிறாரு, முருகன் இருக்காரு சொல்றேன் சார். நீங்க தீபம் ஏத்துறோங்கிறத புதுசா அதை கொண்டு வரீங்களா? புதுசா இல்ல, ஒட்டுமொத்த மலையுமே முருகனுக்கானது இருக்கும் போது நாங்க தீபம் ஏத்துறது சொல்றோம். என்ன தவறு? புதுசா என்ன தீபம் ஏத்துறது? என்ன புதுசு?
தீபம் எங்க வேணாலும் ஏத்தலாமே. அது எங்க வேணாலும் ஏத்தலாமே, ஏன் உச்சியில ஏத்தணும்னு சொல்றீங்க? கரெக்ட். எங்க சொன்னீங்க? உச்சியில ஏத்தணும் தான் நான் சொல்றேன். அதான் ஏன் எங்க வேணாலும் ஏத்தலாமே. மலை உச்சி இப்ப இவங்க சொல்றாங்க பாருங்க, உச்சி பிள்ளையார்னு திருப்பரங்குன்றத்துல உச்சி பிள்ளையார் மண்டபம், உச்சி பிள்ளையார் மண்டபம். ஆமா. ஒரு செய்தி சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. அப்படி அந்த பிள்ளையார் மண்டபத்துல பிள்ளையாரே கிடையாது. ஆனா பேரு உச்சி பிள்ளையார். உச்சி பிள்ளையார் மண்டபம் இவங்க சொல்றது. மலையோட உச்சியில என்ன இருக்கு? தர்கா இருக்கு. திருப்பரங்குன்ற மலையில 9 உச்சிகள் இருக்கு. அந்த மலை உச்சி அதுல டாப் வந்து தர்கா தான். அப்ப மலை மேல் தர்கா. நீங்க திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உச்சியில இருக்கிறது பிள்ளையார், அவர் உச்சி பிள்ளையார். அங்க தீபம் உச்சியில தான் ஏத்துறாங்க. பழனி மலை உச்சியில தான் தீபம் ஏத்துறாங்க. 53 60 ஆவணங்கள் நாங்க கொடுத்திருக்கோம். எல்லா ஊர்லயும் தூண்டு இருக்கு, எல்லா உச்சியிலும் தீபம் ஏத்துறாங்க. சுவாமி மலை எடுத்துக்கோங்க, பெருமாள் இருக்கக்கூடிய பல கோவில்கள், இங்க கொன்றைங்கி கிருணூர் மலை, எல்லா உச்சிலும் தீபம் ஏத்துது. அரசாங்கம் இப்ப நாங்க தீபம் ஏத்தணும்னு சொல்லி வழக்கு தொடுத்த உடனேயே அரசு நீதிமன்ற உத்தரவை பெருசா மதிக்கல. முஸ்லிமுக்கு இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க மத வழிபாட்டுல இருக்காங்க, நாங்க எங்க மத வழிபாட்டுல இருக்கிறோம். ஏன்னா சூப்பர் முஸ்லிமா இந்த அரசாங்கம் இருக்கு. முஸ்லிம்களுக்கு ஆதரவு குரலாக அவங்க சொல்லக்கூடியதுக்கு அப்படியே அவர் போடக்கூடிய தாளத்துக்கு ஆடக்கூடிய நபர்களாக பல கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்துச்சு அந்த உத்தரவு வந்த பிறகு நீங்க முழுக்க களத்துல இருக்கிறீங்க. உங்களுடைய சமூக வலைதள பக்கத்தை பார்க்கும்போது நீங்க அந்த அப்டேட் கொடுத்துட்டே இருக்கீங்க. என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன இருக்கு, அடுத்து அந்த வழக்குல என்ன நிலை போயிட்டு இருக்கு, அந்த களம் எப்படி ஒரு மாதிரி ஒரு பரபரப்பான சூழல் ஏற்படுது. அதற்கு முந்தைய நாள் அந்த உத்தரவு வந்த பிறகு நீங்க ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கிறீங்க. ஆனா அது நடக்கல. ஆமா, நடக்கல. அதற்கு அடுத்து நடந்த அந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சு தெளிவா? ஏன்னா நாம சில போட்டோஸ் பாக்குறோம், சில விஷுவல் பாக்குறோம். இப்ப நாங்க நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தோம். தொடுத்ததுக்கு பிறகான எங்க தரப்பு வாதங்கள், அரசு தரப்பு வாதங்கள், அறநிலைத்துறை அந்த லீகல் டெக்னிக்கலுக்குள்ள நான் போகப்பட சரி நிறைய நடந்தது. அனைத்து தரப்பு மக்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு மாண்புமிகு நீதியரசர் என்ன பண்றாரு, தீப ஏத்தலான்னு உத்தரவு கொடுக்குறாங்க. அதுக்குரிய ஆவணங்களோடு அவர் சொல்றாரு. குண்டேற்ற விளக்கு தமிழ் திருமுறையில உள்ளது, எல்லா விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பிட்டு 1ஆம் தேதி டிசம்பர் 1 எங்களுக்கான உத்தரவு வருது. உத்தரவு வந்த உடனேயே 2ஆம் தேதி காலையில எங்களுடைய வழக்கறிஞர், எங்களுக்கு பெரும் மதிப்புக்குரிய திரு அருண் சாமிநாதன், இந்த வழக்குக்கு வந்தவங்க, ஐயா திரு எம்.ஆர். வெங்கடேஷ், மூத்த வழக்கறிஞர், நல்ல முருக பக்தர், எங்க ஐயா வள்ளியப்பன் போன்ற பெருமக்களுடைய உழைப்பு, அவங்க எல்லாம் இந்த ஜென்மத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த வழக்குக்கு அவங்க ஆத்மார்த்தமா வந்து வேலை செஞ்சாங்க. அது தவிர்த்து இந்த வழக்குல பலரும் தன்னை இணைச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கான வழக்கறிஞர்களை வந்து இணைஞ்சாங்க. இந்த 1ஆம் தேதி தீர்ப்பு வந்த உடனேயே 2ஆம் தேதி காலை 8 மணிக்கு திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய அவருடைய திருவடியில, அவனுடைய காலடியில இந்த தீர்ப்பு நகலை நாங்க வச்சுட்டோம். நான் எங்களுடைய கடமையை செஞ்சாச்சு. இதற்கு மேற்கொண்டு இந்த விஷயங்களை செய்ய வேண்டிய பொறுப்பு ஐயா முருக கடவுளே உங்கள்ட்ட தான் இருக்கு. நாங்க பொறுப்பு அவர்கிட்ட தள்ளிட்டு வந்துட்டோம். எங்க பால் அவரு கோட்ல தள்ளிட்டு வந்தாச்சு. நீங்க கேட்கலாம், உத்தரவு வந்துருச்சுல, நீங்க அமைதியா இருக்க வேண்டியதானே, அரசு செய்ய முடியல அப்படின்னு சொல்லி. நம்பிக்கை வரல, வந்துச்சு. தெய்வம் வந்து எனக்கு துணை செய்யணும். நான் உத்தரவு வந்துருச்சு, நடைமுறைப்படுத்த வேண்டியது அரசு, அந்த கோவில் நிர்வாகம். நான் தெய்வத்திட்ட வேண்டுறேன். திக்கத்தவனுக்கு தெய்வம் தானே சாமி துணை. அதனால நான் போய் பிரார்த்தனை வைக்கிறேன். சரி, அங்க வச்சுட்டு நீதிமன்றத்துடைய உத்தரவை ஒரு மனு எழுதி, இந்த மாதிரி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு, மலை உச்சியில தீபம் ஏத்தணும் சொல்லி, இந்த உத்தரவை அமல்படுத்துங்கள், செயல்படுத்துங்கள் சொல்லி கோவில் நிர்வாகத்துல 2ஆம் தேதி காலையில மனு கொடுத்துட்டேன். ஆனா அந்த அப்படிலாம் கூட தேவை இல்லைல்ல, அந்த மாதிரி மனு கொடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஏன்னா உங்களுக்கு நினைவூட்டுறேன் சார், நீங்க ஒரு டெப்டி கமிஷனர், HRC ஆபீசர், நீங்க சார் இந்த மாதிரி நடந்திருக்கு, எங்களுக்கு வரலன்னு நீங்க சொல்லுவீங்க. எஸ்கேப் ஆகிறதுக்கு நீங்க 1000 டெக்னிக் வேர்டு வச்சிருப்பீங்க. நாங்க உங்கள்கிட்ட கொடுத்து ஒப்புகை வாங்கிட்டோம். சரிங்கன்ட்டு நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்க. மனுவை கொடுத்ததுக்கான ஒப்புகை, அதாவது நீதிமன்ற தீர்ப்பு நகலை கொடுக்குறீங்க. ஏன்னா கோர்ட்ல இருந்து வரலம்பீங்க, நீங்க ஏதாவது சொல்லலாம்ல. நாங்க கொடுத்து ஒப்புகை வாங்கிட்டோம். 3ஆம் தேதி காலையில மதியம் ஒரு 12 மணி சுமாருக்கு மலை மேல இருக்கக்கூடிய அந்த தீபத்தூள்ல தீபம் ஏத்துறதுக்கு தேவையான நெய், திரி, கற்பூரங்கள், மங்கள பொருட்களை வச்சு கோயில் நிர்வாகத்தை திரும்ப ஒப்படைக்கிறேன். ஆமா, நான் ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கோம். நாளைக்கு நெய் வாங்க காசு இல்ல, நீங்க உபயதாரர் கிடைக்கலன்னு சொல்லுவீங்கல்ல, நெய் திரி சூட ஏற்பாடுகள் பண்ணல, நீ யாரு கிடைக்கலம்பீங்க. நீங்க எவ்வளவு இருந்தாலும், உங்களுக்கு கோடி கோடியா உண்டியல் இருந்தாலும் டோனர் கிடைக்கலம்பீங்க. அந்த வேலையை நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டோம். ஐயா இந்தாங்க பொருட்கள் கொடுத்துருன்னு ஒப்படைச்சு அதே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம்.
மதியம் 3ஆம் தேதி டிசம்பர் 3 மதியம் 2 மணி வரைக்கும் எந்த ஏற்பாடும் செய்யல தீபம் ஏத்துறதுக்கு. எத்தனை மணி வரைக்கும் சொல்றீங்க? மதியம் நான் 2 மணிக்கு மதியம் 12 மணிக்கு கொடுத்துட்டேன். 2 மணி வரைக்கும் இவங்க எந்த ஏற்பாடும் செய்யல. டிசம்பர் 3 மதியம் 12 மணி சுமாருக்கு கொடுத்துட்டேன். ஆனா கொடுத்து அமைதியா இருந்தா 2 மணி வரைக்கும் மேல தீபம் ஏத்துறதுக்கு எந்த வேலையும் செய்யல. நான் நீதிமன்ற உத்தரவு அவமதிப்புக்கு போயிட்டேன். 2:30 மணிக்கு வழக்கு போயிட்டேன். ஏன்னா அன்னைக்கு சாயந்தரம் நீங்க தீபம் ஏத்தல. நீதிமன்றத்துல மனு எடுக்கப்பட்டது, விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்ப தமிழ்நாடு அரசு HRC தரப்புல சொன்ன வாதம் என்ன தெரியுமா? நீதி அரசு நீங்க இந்த வழக்கு எடுத்தது தப்பு, கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ்ல வராது, இது அவமதிப்புக்குள்ள வராது. ஏன்னு கேட்டாங்க மாண்புமிகு நீதி அரசர். அவங்க சொன்னாங்க இது 6 மணிக்குள்ள நடக்கணும் தான், நடக்கலைன்னா தான் நீங்க இந்த கேள்வியை கேட்க முடியும். அப்ப நீதி அரசு சொன்னாங்க, ஓ அப்படியா வருது கதை அப்படின்ட்டு 6:05க்கு இந்த வழக்கு எடுக்கிறேன் நாங்க. இவங்க ஒத்துட்டு வேலை செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. 6:05க்கு வழக்கு எடுக்கப்பட்டது. நாங்க நீதிமன்றத்துல இருக்கிறோம். தீபம் ஏத்திட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. தீபம் ஏத்திட்டோம். யாருங்க? எங்க எங்க ஏத்துனீங்க? உச்சி பிள்ளையார்ல ஏத்தணும். நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் ஏத்துனீங்களா? நாங்க உச்சி பிள்ளையார்ல ஏத்தணும். எவ்வளவு அடிச்சாலும் ஒரே வார்த்தை இந்த கீரல் இந்த ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நீங்க ஏத்தல, நான் குறிப்பிட்ட இடத்துல ஏத்தல, நாங்க உச்சி பிள்ளையார்ல ஏத்தணும் திரும்ப சொல்றாங்க. அப்ப நீதி அரசர் கோபம். அப்ப பெட்டிஷனர்ஸ் நீங்க அந்த செயல் அலுவலர் மலைக்கு போங்க, தீபம் ஏத்துங்க. இந்த பெட்டிஷனர் உட்பட 10 பேர் மலைக்கு போங்க. அவர் சொன்னது 10 பேர். பெட்டிஷனர் உட்பட 10 பேர் போங்க. CSF பாதுகாப்போட போங்க, மத்திய தொழில் பாதுகாப்போட போங்கன்னு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. நாங்க உத்தரவு நகலை எடுத்துக்கிட்டு நேரா அங்க போறோம். போனா ஒரு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு நகலை எங்க வழக்கறிஞர் அருண்சாமிநாதனையே கொண்டு வராங்க. அங்க இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆணையர் மிஸ்டர் லோகநாதன் IPS, மதுரை கமிஷனர், டெப்டி கமிஷனர் மிஸ்டர் இனிகோ திவ்யன் போன்றவங்களும் அங்க இருந்துட்டு இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த மறுக்கிறார்கள். என்ன காரணம்னா 144 போட்டாச்சு, இங்க இவ்வளவு பேர் கூடுறதே குற்றம், சட்டவிரோத கூடுதலை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களை அனுமதிக்க முடியாதுங்கிறாங்க. அப்ப வழக்கறிஞர் சொல்றாரு, சார் ஜுடிஷியலுடைய ஆர்டர் ஜஸ்டிஸ் கொடுத்திருக்கிறாங்க, இவ்வளவு பாதுகாப்போட வந்திருக்கோம், நான் அனுமதிக்க முடியாதுங்கிறார். மீறி போனீங்கன்னா உங்களையும் கைது செய்வோம், அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை அவர்களையும் கைது செய்வோம் சொல்றாரு. இது முழுக்க முழுக்க நீங்க பேசுற சட்டவிரோதம், அநியாயம். அந்த இடத்துல பெரிய ஒரு நாங்க எந்த டென்ஷன் கிரியேட் பண்ணல. நாங்க கோர்ட்ல இருந்து நேரம் வர்றோம். அதுக்கு முன்னாடி பக்தர்கள் பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் எங்களுடைய என்ன நடந்து களத்துல என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. நான் நீதிமன்றத்துக்கு நேரம் வர்றோம், ஆர்டர் வாங்கிட்டு. அப்ப ஒரு ஆணையர் சொல்றாரு, இதுல ஜட்ஜி கையெழுத்து இருக்கா கேட்கிறாங்க. சார் கேள்வி, சார் நீங்க போங்க இந்த இதை ஸ்கேன் பண்ணி பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து இல்ல, எதெல்லாம் குறை சொல்லி தவிர்க்க முடியும் அவ்வளவு சொல்றாங்க. இவ்வளவு பாதுகாப்பு இருக்கட்டும், கமாண்டன்ட் தான் சொல்லுங்க, கமாண்டன்ட் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. பெரிஸ்வர் கமாண்டன்ட் 60-70 பேர் வந்திருக்கிறாங்க, அனுமதிக்கல. நாங்க நீதிமன்ற உத்தரவின்படி சட்டத்தை மதிக்கக்கூடிய சட்டத்தின் பிள்ளைகளாக இருந்து நீங்க பண்றது அநியாயங்கிறத நாங்க பதிவு செஞ்சுட்டு, நீதிமன்ற உத்தரவுக்கு விரோதங்கிறத நான் பதிவு செஞ்சுட்டு கற்பூரம் கொளுத்தி எங்களுடைய பிரேயரை நாங்க மனசார சொல்லிட்டு வந்தேன். அடுத்த நாள் நாங்க நீதிமன்ற அவமதிப்புக்கு திரும்ப போனோம். இந்த மாதிரி போன பொழுது இந்த மாதிரி ஆணையர் உட்பட இவங்க எல்லாம் பண்ணாங்க. நாங்க எங்களுக்கு இந்த நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்த நாங்க திரும்ப போன போது அடுத்த நாள் நீதி அரசர் விசாரிச்சார். இவங்களெல்லாம் அங்க வீடியோ கான்பரன்ஸ் வர சொன்னாரு. கமிஷனர், கலெக்டர் இவங்க வரல. வராத பொழுது நீதி அரசர் திரும்ப அடுத்த நாள் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. திரும்ப இவங்க போகணும், தீபம் ஏத்தணும். கமிஷனர் போலீஸ் சிட்டி மதுரை மிஸ்டர் லோகநாதன் இவங்களை கூட்டு போய் தீபம் ஏத்தன்னு சொல்றாரு. அன்னைக்கும் திரும்ப 144 போடுறாங்க. அன்னைக்கு அவர் அந்த நேரத்துல இப்ப திரும்ப உத்தரவு போட்டாங்களா? அன்னைக்கு நடக்கல. ஆமா, ஆட்சியர், ஆணையர் இவங்களா வரணும்னு சொல்றாரு. மறுபடியும் அவரே கூட்டு போய் பாதுகாப்பு கொடுக்கணும் சொன்ன அதுக்கப்புறமா இது நடந்துரும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. சரி, ஒரு முறைதான் அரசாங்கம் அவமதிக்கும், இப்படி தடைன்னு சொல்லி போய் சொல்றாங்க. அப்படி திரும்ப சொன்ன பொழுதும் அந்த மிஸ்டர் காவல் ஆணையர் மிஸ்டர் லோகநாதன் என்ன பண்றாரு, அந்த களத்துக்கு அவர் வரல. எந்த இடத்துல நாங்க அந்த பழனி ஆண்டவருடைய சந்நிதி இருக்கக்கூடிய மலைக்கு போகக்கூடிய பாதை இருக்கோ அங்க போலீஸை பாதுகாப்பு போட்டுட்டு
அவரு சிஓபி மதுரை வந்து ஒரு இடத்துல இருக்கிறார். அதுக்கு 100 மீட்டர் தள்ளி ஒரு இடத்துல இருக்கிறார். அவர் களத்துல இருந்து என்ன பண்ணிருக்கணும், எங்களை கூட்டு போக வேண்டிய சூழல் உருவாயிரும். அதை தவிர்ப்பதற்காகவே அதற்கு அடுத்த நிலையில இருக்கிற ஒரு டிசி இனிகோ திவ்யான அப்படி தள்ளி விடுறாரு. அவர் சார் நாங்க கோர்ட்டுக்கு அப்பீல் போயிட்டோம் அப்படிங்கிறாரு. கவர்மெண்ட் அப்பீல் போயிடுச்சு சார், நீதிமன்ற உத்தரவு நாங்க அப்பீல் இருக்குல்லங்கிறார். சரி அப்பீல் நம்பர் சொல்லுங்க சார்னு கேட்கிறோம். நாங்க அதுக்கு முன்பாக கேவியட் போட்டு வச்சிட்டோம். நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்களாலும் அல்ல டிவிஷனல் பெஞ்சுக்கு போனாலும் அப்பீல் நம்பர் கூட கேட்கிறோம். நம்பர் சொல்லல. அப்ப நீதியரசரோட உத்தரவு நடைமுறை இருக்கு. இப்ப பேசக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் நடைமுறையில இருக்கு. அவங்க செய்யல. அப்ப சட்டத்தை மீறி நாங்க ஏதாவது செஞ்சிருக்கோமா? அப்ப ஒரு நீதிமன்றத்துடைய உத்தரவை, நீதியரசருடைய உத்தரவை மதிக்கலைன்னா நாங்க கேட்டோம். அன்னைக்கு 10 பேர் சொல்லியிருக்கிறாங்க அனுமதிக்கு, போலீஸ் பாதுகாப்பாள. நீங்க வரல, சிஎஸ்எஃப் வந்திருக்கு, அவங்கள அனுமதிக்க முடியாதுட்டாங்க. 144 சொன்னீங்க, 5 பேர் அனுமதிங்க சார், 3 பேர் அனுமதிங்க, ஒரு நபர் பெட்டிஷனர் அனுமதிங்கன்னு கேட்டோம். சாதாரணமா ஒரு நெய் திரி தீபத்துல முடிய வேண்டிய பிரச்சனைய பூதாகரமாக்கி நாடு முழுக்க இந்த தீப பிரச்சனையை தீப்பத்தை வச்சது யாரு? திமுக அரசு. முஸ்லிம்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முஸ்லிம்கள் எந்த விதத்துல எங்களை மறிக்கல. முஸ்லிம்கள்கிட்ட நாங்க எந்த பிரச்சனையும் பண்ணல. அவர்களே அமைதியாக இருக்க பொழுது இந்த அரசாங்கம் சூப்பர் முஸ்லிமாக நடந்து கொள்வது எதற்கு? இதுல கொடுமை என்னன்னா ஐயா, ஒரு அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறை கோவிலை தன்னுடைய கட்டுப்பாட்டுல நிர்வாகத்தை வச்சுக்கூடிய நீங்க உங்களுடைய உரிமைக்கு போராடுவீங்கன்னு பார்த்தா, தீபம் ஏத்துறதுக்கு ஒரு நபர், ஒரு பக்தன் உங்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்திருக்கிறாருன்னா அந்த உரிமையை நிலைநாட்டுறதை விட்டுட்டு நாங்க தீபம் ஏத்துனதே இல்லை, இது எங்க சொத்தே இல்லை, இது அவங்களுக்கு சொந்தமானது. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல 10 பேரை சொல்லுங்க, இல்லாட்டி 5 பேரை கொடுங்க. ஆமா, 5 பேருக்கு அனுமதி கொடுங்க, 3 பேர் இல்ல ஒருத்தர் மனதாரர் சொன்னீங்கல்ல. ஆமா. ஆனா இப்ப நம்ம தான் காட்சியா பாக்குறோம். நம்ம இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பேரிகார்டெல்லாம் தள்ளிட்டு நிறைய பேர் முண்டி அடிச்சு போன அந்த காட்சியும் பார்க்க முடியும். எல்லாரும் அன்னைக்கு கார்த்திகை தீபம் மலையில தீபம் ஏத்துருவாங்க அப்படின்னு பக்தர் வந்திருப்பாங்க. அன்னைக்கு தேரோட்டம் வர நடந்துச்சுல. இப்ப திருவண்ணாமலை 1,00,000 பேர் கூடுறாங்க சார். வரக்கூடிய ஆட்கள்லாம் அந்த கேஸ் போட்டவங்க கிடையாது. திருப்பரங்குன்றத்துல அதேதான் நிலைமை. வந்த பக்தர்கள் மலையில தீபம் ஏற்றிருவாங்கன்னு நாடு முழுக்க நடக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. அப்ப அந்த பக்தர்கள் வந்ததுக்கும் அதான் இப்ப காவல்துறை ஒருத்தர் 2 பேர்னு அனுமதி கொடுத்தா அப்ப எல்லாருமே வந்து இது நோக்கி அப்படி கோர்ட்டு சொல்லலையே, எல்லாரும் அனுமதிங்க 1,00,000 பேர் கூட்டு போன்னு சொல்லலையே. நாங்க நீதிமன்றத்தை மதிக்கக்கூடிய சட்டத்தின் பிள்ளைகளாக வந்து நாங்க காவல்துறை தானே சொல்றோம். நாங்க ஏதாவது கோஷம் மட்டமா சொல்லுங்க, நாங்க ஏதாவது அந்த கூட்டத்தோடு வந்தோம்னா சொல்லுங்க. இல்லையே, வந்தோம், காவல்துறை அதிகாரிட்ட உரிய தகவலை தெரிவிச்சோம், அந்த உத்தரவு நகல் கொடுத்தோம். அதெல்லாம் ஏத்துக்க முடியாது நீங்க தானே சார் சொன்னீங்க. ஒரு தீபம் ஏத்துறதுல என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? ஆனா எப்படிப்பட்ட ஒரு அரசு நிர்வாகம் இருக்குன்னு தெரியுமா சார்? இப்ப தீபம் ஏத்த சொல்லல, அனுமதிக்கல, மேல்முறையீட்டுக்கு வந்தீங்க, வழக்கு இருதரப்பு வாதங்கள் முடிஞ்சு தீர்ப்புக்காக நாங்க காத்திருக்கிறோம். ஆனா 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? தமிழ்நாடு அரசு ஒரு மதசார்பற்ற அரசு, இந்துக்களுக்கு உரிமையை நிலைநாட்டுறதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்த போது அதை நிறைவேற்றாத இந்த அரசு, 144 தடை உத்தரவு போட்ட இந்த அரசு, கோவிலுடைய விஷயத்துல இவ்வளவு அப்பீல் மேல்முறையீடு செய்த இந்த அரசு, வடக்கு மண்டலத்துல முருகப்பெருமானுக்கு 2 பொண்டாட்டி, அதுக்காக 2 இடத்துல தீபம் ஏற்ற முடியாதுன்னு சொன்ன இந்த அரசு அறநிலையத்துறை, குன்று இருக்க இடமெல்லாம் தீபம் ஏற்றலாம், தூண் இருக்க இடத்தெல்லாம் தீபம் ஏற்ற முடியாதுன்னு சொல்லி கேவலமா பேசின இந்த அரசு என்ன பண்ணுது தெரியுமா? இந்த மதசார்பற்ற அரசு 2 நாளைக்கு முன்னாடி மலை மேல இருக்கக்கூடிய தர்காவுல சந்தன கூடு நடத்துறதுக்கு, கொடியேற்றுறதுக்கு நள்ளிரவுல போலீஸ் பாதுகாப்போடு டார்ச் லைட்டோடு 30க்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை அழைத்துட்டு போய் அந்த மலையில் இருக்கக்கூடிய தர்காவுல வந்து நீங்க கொடியேற்றுறதுக்கு அனுமதிச்சீங்கன்னா இது யாருக்கான அரசு? இல்ல அது அவங்களும் நடக்கக்கூடிய இயல்பா நடக்கக்கூடிய விழா தானே. கோர்ட் உத்தரவு கேட்ட, ஆர்டிஓ கோர்ட் உத்தரவு, பீஸ் மீட்டிங்கிறாங்க. ஆர்டிஓ உத்தரவை விட ஹைகோர்ட் நீதிபதியோட உத்தரவு உங்களுக்கு பெருசு இல்லையா? நீங்க என்ன நான் சொல்றேன், அத நடத்துனதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லையான்னு கேக்குறேன். நாங்க சொல்லலையே, அந்த ஊர் மக்கள் கேக்குறீங்களா நீங்க, அதனால கேக்குறேன். ஆமா, ஏன் இப்ப இது வரைக்கும் இன்ன வரைக்கும் உத்தரவு இருக்குல்ல, ஏன் தீபம் ஏத்த அனுமதிக்கல? சரி, இப்போ வழக்கு இருக்குல்ல, என்ன மேடம் வழக்கு இல்லையே, ஸ்டே வாங்கிருக்கீங்களா? நீங்க தீபம் ஏத்தக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கிருக்கீங்களா? எந்த உத்தரவு நீங்க எடுத்து வாங்கல. அப்படி இருக்கும்போது
முஸ்லிம்களுடைய பண்டிகைகள் நடப்பதற்கு முழுமையாக கதவு திறக்கக்கூடிய காவல் பணி செய்யக்கூடிய இந்த காவல்துறை, அரசு நிர்வாகம் இந்து பண்டிகைகளை மட்டும் ஏறி மிதித்து உத்தரவை மதிக்க மறுத்து மிதிக்கிறீங்களே, என்ன காரணம் நான் கேட்கிறேன். ஏன் உரிமையை நிலைநாட்டுவதற்கு உத்தரவு ஏத்துக்க மாட்டீங்களா? இன்னொரு கேள்வி கேட்கறாங்க, இங்க தீபம் ஏற்றதுனால நீங்க ஏத்துறதுனால என்ன பிரச்சனை கேக்குறீங்க, ஏற்றாதனால என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. எதுங்க தீபம் ஏத்துறதுனால என்ன பிரச்சனை, இங்க போய் நீங்க இப்ப சொல்றீங்களே என்ன ஆயிரப்போது ஒரு இப்ப அந்த சந்தன உருசுக்கு கொடி ஏத்துறதுனால என்ன பிரச்சனை, கொடி ஏத்துறதுனால என்ன ஆயிப்போச்சு, ஏத்தலன்னா என்ன ஆயிப்போச்சு, நீங்க வம்பு கேள்வி நான் அப்படித்தான் நான் கேட்கல, அப்படி சொல்றாங்க, கேள்வி கேக்குறாங்க. இதனால என்ன ஆகிற போது ஏன் இவ்வளவு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் சொல்றவன் சொல்லுவான். அரசு அந்த உரிமைக்கு போராடி அரசு என்ன சொல்றாங்க, அந்த ஊர் மக்கள், அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள், இந்து இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து இதுல ஒற்றுமையானதா இருக்காங்க. நீங்க எல்லாம் பத்திரிகையில இருக்கவங்க, நடுநிலையா இருக்கிறவங்க, நான் சொல்றேன் அந்த ஊர்ல திருப்பரங்குன்றத்துல போய் வீடு விடா நீங்க வாங்க, நான் வந்தா கூட சொல்லி கூட்டு பாரு, நீங்களே போங்க. அந்த கோவில் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள்கிட்ட போய் கேளுங்க. நேத்து கூட தீபம் ஏத்திருக்காங்க வீடு விடா 2000 வீடுல. எனக்கு அவன் கொடியேத்தல, சந்தன கூடுக்கு கொடியேத்துறதுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எப்படி தெரியுமா, எங்களை தீபம் ஏத்து விடு, அவன் கொடியேத்திக்கிட்டான். எங்களை தீபம் ஏத்தக்கூடாதுங்கிற அவனை மட்டும் கொடியேத்த அனுமதிக்கிற என்ன நியாயம்? அதனாலதான் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிருக்கு அரசு. பெரிய தயவு பண்ணி இந்துக்களுக்கு கரிசனம் காட்டல, பாய்களை அனுமதிக்கணும். அதுக்காக இந்துக்களை வந்து நீங்க போனா போகுது. ஏன் இதே நள்ளிரவுல நீங்க 30 பாய்களை அழைச்சிட்டு போனீங்கல்ல, கொடிமரத்துல சந்தனக்கூடு கொடியேத்துறதுக்கு கூட்டு போனீங்கல்ல, அங்க போய் என்ன பண்ணாங்க தெரியுமா, கள்ளத்தி மரம்னு தலைவிரிச்சம் இருக்கு சார், முருகப்பெருமானுடைய கோவில் தலைவிரிச்சம். அந்த கள்ளத்தி மரத்துல கொடியை கொண்டு போய் நடுறான், கட்டுறான். மசூதின்னு சொல்லக்கூடிய அந்த தர்காவுக்குள்ள கொடிமரம் இருக்கு, அங்க போய் கொடியேற்றுறது விட்டுவிட்டு உன்னுடைய எல்லையை மீறி இந்த மலையில் இருக்கக்கூடிய மரத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்கின்ற இடத்துல காவல் பாதுகாப்போடு சட்டவிரோதமாக ஏற்றிருக்கான். முந்தா நாள் நைட்டு. இப்ப இது யாருக்கான அரசு? அப்ப எங்களுடைய உரிமைக்கு நாங்க எதுவுமே பேசக்கூடாதா? இந்துக்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லையா? அழக்கூடாதா? நாங்க எங்களுடைய எரிச்சலுக்கு நீங்க அரைச்ச சந்தனம் பூச மாட்டீங்க, ஆனா சந்தனம் கொடுத்ததுக்கு மட்டும் நீங்க சந்தனம் கொடுப்பீங்க. நீங்க என்ன சொல்றது, ராம ரவிக்குமார் வந்து ஒரு சாதாரண மனிதர், சாதாரண இந்த நாட்டுடைய குடிமகன், சாதாரண மனிதன். நான் சொல்றேன், ராம ரவிக்குமார் ஒரு சாதாரண மனிதர், அவரு இந்து இயக்கங்கள் மீது பற்று கொண்டவர், இது மாதிரி தொடர்ந்து இந்து சமயம் சார்ந்த சில பிரச்சனைகள் ஏற்படும் போது குரல் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. ஆனா அவர் ஒரு தனி மனிதர், அவருக்கு பின்னால பாஜக, RS உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் அவரை தூண்டி விட்டு இந்த வேலையை செய்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி. சத்தியமா சொல்றேன், என் பின்னால் முருகப்பெருமான் தான் இருக்கான். முருகப்பெருமான் சொல்லித்தான் செய்கிறேன், முருகப்பெருமான் சொல்லித்தான் இந்த காரியத்தை செய்கிறேன். அவனுடைய அருள் இல்லாமல் நான் இந்த வேலை செய்யல. எனக்கு பின்னாடி எந்த அரசியலும் கிடையாது. ஏன் உரிமைக்கு சொல்லும் போது, ஏன் சார் இந்த நாட்டுல சரி அப்படியே இருந்தா என்ன தப்புன்னு அடுத்த கேள்வி கேட்கிறேன். முஸ்லிம்களுக்கு பின்னால் திமுக இருக்கலாம், முஸ்லிம்களுக்கு பின்னால் VCK இருக்கலாம், முஸ்லிம்களுக்கு பின்னால் கம்யூனிஸ்ட் இருக்கலாம், முஸ்லிம்களுக்கு பின்னால் இந்தியா கூட்டணி இருக்கும் போது இந்த ராம ரவிக்குமாருக்கு பின்னாடி முருகப்பெருமானோ முருகப்பெருமான் பக்தர்களாக இருக்கக்கூடிய பலரும் இருந்தா என்ன தவறு? அதனால அப்ப வந்து நீங்க கம்யூனிஸ்ட் வந்து இந்துக்களுக்கு விரோதிங்கிறிய, திமுக இந்து விரோதிங்கிறிய, VCK இந்து விரோதிங்கிறிய, முஸ்லிம்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நீங்கள் இந்துக்களுடைய உரிமைக்கு, இந்துக்களுடைய நலனுக்கு என்னைக்காவது பேசிருக்கீங்களா? ஒரு மதசார்பற்ற அரசுடைய முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும்? தீபத்தை அனுமதிச்சிருக்கணும். கோர்ட் உத்தரவை நீங்க அவமதிச்சிருக்கீங்க. அனுமதிக்கு என்ன பிரச்சனை? இன்னொரு அயோத்தியா மாத்த முயற்சி பண்றாங்க. இவங்கதான் முயற்சிக்கிறாங்க, நாங்க அப்படி நினைக்கவே இல்லை. ஒரு தீபம், 1 லிட்டர் நெய், 1 மீட்டர் துணியில தீபம் ஏத்தினா கூட பிரச்சனை முடிஞ்சு இருக்குமே. ராம ரவிக்குமார்ங்கிற ஒரு எளியவனை நாடு முழுக்க கொண்டு சேர்த்தது யாரு? இந்த சு வெங்கடேசன் போன்ற எம்பிக்கள். இந்த பிரச்சனை என்ன சொன்னாங்க? கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாற்ற முயற்சிக்கிறாருன்னு சொன்னது யாரு? முத சு வெங்கடேசன். நாங்களா கலவரம் பண்ணோம்? நாங்க சட்டத்தின் பிள்ளைகளாக சட்டத்தை மதித்து. அவங்க என்ன சொல்றாங்க, உத்தரவு இருக்குது, இதெல்லாம் சரி, இப்படிதான் தொடங்கும், 10 பேர் ஏத்த போறோம்பாங்க, அது 100 பேர் ஆகும், 1000 பேர் ஆகும். பக்கத்துல இந்த ஒரு தர்கான்னு ஒரு இது இருக்கிறதுனால அது அப்படி காலப்போக்கில் அல்லது அடுத்தடுத்த நிலையில வரும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம ஒரு அரசு ஏற்படுத்தி விட வேண்டாம், அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இப்ப வந்து அப்படின்னு பலிக்கு வாங்க. இப்ப வாங்க, நீதிமன்ற உத்தரவை நீங்க மதிக்க மாட்டீங்க சொல்ல வரீங்களா? நீதிமன்ற உத்தரவு இருந்தாலும்
இப்ப எல்லா நீதிமன்ற உத்தரவையும் வந்து அரசு வந்து செயல்படுத்துதா என்ன? செயல்படுத்திருக்குல்ல. எங்க படுத்திருக்கு? எவ்வளவு சென்னை மாநகராட்சி முன்னாடி பொறுங்க சார், தூய்மை பணியாளர் சகோதரர்கள் போராட்டம் பண்ணாங்க. பல உத்தரவுகள் இருக்கு. ஒரு போக்குவரத்துக்கு உத்தரவு நான் சொல்றேன், உத்தரவை மதிக்கணும் அப்படிங்கிறதுதான் சரி. அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. சரி, எத்தனையோ உத்தரவுகளை வந்து இன்னும் செயல்படுத்தாத உத்தரவுகளும் நிறைய இருக்கு. சுருக்கமா உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். சென்னை மாநகராட்சியில எங்க சகோதரர்கள், தூய்மை பணியாளர் சகோதரர்கள் அவர்களுக்கான பிரச்சனைகளை போராடினாங்க மாநகராட்சி முன்னாடி. அவர்களால் எந்த போக்குவரத்துக்கும் இடையூறு இல்லை. இடையூறு இருந்ததா? இல்ல. ஆனா யாரோ ஒருத்தர் வச்சு வழக்கு போட வச்சு இந்த அரசு நைட்டு நள்ளிரவுல அவர்களை குய்யோ முறையான கூப்பாடு போட வச்சு அப்புறப்படுத்தினீங்களே. காரணம் என்ன சொன்னீங்க? நீதிமன்ற உத்தரவு. ஏன் சென்னையில மதிக்கக்கூடிய நீதிமன்ற உத்தரவு திருப்பூர்லத்துக்கு செல்லாதோ? சொல்லுங்க சார். அதுதான் சொல்றேன். உங்களுக்கு ஆதரவா எல்லா உத்தரவையும் அவங்க முழுக்க திமுக அரசு இந்த விஷயத்துல இந்துக்களுக்கு விரோதமா செயல்படுதுன்னு நான் குற்றம் சொல்றேன். இந்து சமய அறநிலையத்துறை என்பது இந்து கோவிலுக்கு உரிமைக்கு போராடுவதை விட சிறுபான்மை என்கின்ற பெயர்ல இஸ்லாமியர்களை பாதுகாக்க வேண்டும் சொல்லிதான் போராடுது. உங்களுக்கான உரிமையை பற்றுக் கொடுத்த பொழுது அந்த உரிமையை நிலைநாட்டு செய்வதற்கு இந்த இந்து சமய அறநிலையத்துறை போராடியதா? இல்ல. இந்த வழக்குல மறுபடியும் வகுப்பு வாரியம் உள்ள வராங்களா? அவங்களும் சொல்றாங்களா? அவங்க சில வாதங்களை முன் வைக்கிறாங்கல்ல பின்னாடி. சொல்லட்டும். நீதிமன்றத்தில் எல்லா வாதங்களையும் கேட்டிருக்கிறாங்க. தீர்ப்புக்காக நான் காத்திருக்கிறேன். எல்லா தரப்புடைய கருத்துக்களை ஏற்புடையதா ஏற்பு இல்லாததான்னு நீதிமன்றம் தானே முடிவு செய்யணும். ஆனா எங்க சிறுபான்மை அவங்க சொல்றாங்க சிறுபான்மை பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், தீபேத்த போறதுனால தர்காவில் இதாயிரும். இப்ப நீங்க சந்தனக்கூடு ஏத்த பண்ணீங்க, நாங்க ஏதாவது சொன்னோமா? ஐயோ அங்க இருக்கிட்டு காசு விசுவார் வீட பாகி இடிச்சிருவாங்கன்னு சொன்னோமா? சொல்லல. அவன் திருவிழா கொண்டாடட்டும், எங்களை தீபம் ஏத்த விடு, இவ்வளவுதான் எங்களுக்கு சிம்பிள் பிரேயர் சார். இதுல ஏத்துறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரே ஒரு செய்தி நானும் சொல்லிடுறேன். இப்ப திருப்பரங்குன்ற தலைவரலான்னு ஒரு புஸ்தகம் சார். சரி, இது வந்து கோவில் நிர்வாகத்தை வெளியிட்டது. கோவில் நிர்வாகம். ஆமா, 1960 வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மலை திருப்பரங்குன்றம் கடல் மட்டத்திலிருந்து 1050 அடி உயரம் உள்ளது. மலை மேல் ஏறி செல்ல தனி வழி ஒன்று உள்ளது. மலையடிவாரத்தில் பழனியாண்டவர் கோயில் இருக்கு. பழங்காலத்திலிருந்து மரங்களுக்கு இடையே இருந்தனால கூறப்படும் இந்த மலையில மரங்கள் அரிதாகவே காணப்படுது. படிகள் சில இடங்களில் வசதியாக அமைக்கப்பட்டிருக்குன்னா சில இடத்துல இல்ல. உச்சியில் காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது. இதற்கு அருகே அழகிய சுனை உள்ள ஒரு சுனை இருக்கு, அதுக்கு காசி சுனைன்னு பேரு. மலை உச்சியில் முகமதியர் வழிபடும் சிக்கந்தர் பள்ளிவாசல் இருக்கிறது. முகமதியர் ஆட்சியின் போது சித்தர் அடக்கமான இந்த இடத்தை கைப்பற்றி கொண்டு இந்த பெயரிட்டனர். அப்ப மேல இருக்கிறது சிக்கந்தர் தர்காவா கைப்பற்றிட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி உங்க கோயில் தான் வெளியிட்டு இருக்கு. இப்ப இது ஆய்வுக்கு உட்படுத்ததான் வேணாமா? நான் சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். உங்க கோயில் நிர்வாகம் சொன்னது. உத்தண்ட ராமபிள்ளைன்னு கமிஷனர் இருந்து அவர் தான் முன்னுரை எழுதியிருக்கிறார். ஆமா, உங்களுக்கு முழு புத்தகம் தர்றேன் சார். அந்த ஊர் மலையில சிக்கந்தர் அடக்கமாயிட்டார், ரைட், அதை மதிச்சிட்டோம். ஆனா அதுக்கு கீழே ஒரு 10-15 அந்த கபர்ஸ்தான் மாதிரி சுடுகாடு, முஸ்லிம்களுக்கு கபர்ஸ்தானா சுடுகாடு, பல பேர் செத்துருக்கான், வலிமார்கள் அவுளியாக்கள் அடக்கமாயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது மலையா சுடுகாடா? நாங்க மதிக்கிறோம். அப்ப நீ உங்களுக்கே மனசாட்சி வேணாமா? இந்த நாட்டுல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்கள் நம்மளுக்கு அனுமதிச்சிருக்காங்க, நம்மளோட உறவாடு இருக்கிறாங்க. ஒரு வழிபாட்டு தளத்துக்குள்ள இன்னொரு வழிபாடு மேல இருந்தாலும் சரி போனா போதுன்னு விடுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க மேல உட்காந்துட்டோம்னு நீங்க கீழே எல்லாத்தையும் மிதிக்க நினைக்கிறீங்க. ஒட்டுமொத்த மலையும் எங்க சொந்தம்னா, டோட்டல் ஹில் எங்க சொத்துங்கிறான் கோர்ட்ல சொல்றாங்க சார். சிறுபான்மையினுடைய ஓட்டுக்காக நீங்க தாஜா செய்யக்கூடிய போக்க ஒரு அரசு செய்யுது சார். ஸோ இந்த நிறைவா நான் கேட்க வந்தது, இந்த பிரச்சனையில உங்களுடைய அடுத்த கட்ட மூவ் என்னதான் இருக்கும்? அந்த தீர்ப்பு பெண்டிங்ல இருக்குது. ஸோ அதுல எப்படி வரும், எப்படி வந்தா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நான் மீண்டும் சொல்றேன், நான் சட்டத்தின் மகன். நீதி கோயிலை நான் மீண்டும் தட்டுவேன்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன நீதிமன்ற தீர்ப்பு டிவிஷன் பெஞ்சில் என்ன உத்தரவு கொடுப்பாங்க, அந்த தீர்ப்பின் பிரகாரம் நாங்க நடந்துப்போம். சட்டத்தில் அவங்க சொல்றாங்கல்ல அப்பீல், மேல்முறையீடு, இது வரைக்கும் அரசு சார்பில் கோவில் நிர்வாகம் சார்பில் உச்ச நீதிமன்றத்துக்கு போகல. அங்க போவாங்க, நான் கேவியட் போட்டு வச்சாச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு. இந்த இருநபர் அமர்வு தீர்ப்புக்காக நான் காத்திருக்கிறோம். அதே நேரத்துல அதுலதான் ஏதோ ஒரு நிறைய திருத்தங்கள் கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆமா, நம்ம வடிவேல் சார் பேங்க் கொள்ளையடிக்க போவார், நீங்க பாத்திருப்பீங்களா? ஒரு சீனு
வடிவேல் சார் பேங்க்ல கொள்ளையடிக்க போவார். நம்ம அண்ணன் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நடிகர் நடிச்சிருப்பாரு. சார் போங்க நல்லா எழுதிட்டு வாங்க சார். நீங்க கொள்ளையடிக்க வந்திருக்கீங்கன்னா வெள்ளை அடிக்க வந்திருக்கீங்க. பணத்தை பூரா பண்டல் பண்ண சுண்டல் பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க. தப்பா எழுதுறாரு சார்னு நம்ம நண்பர் ஜோக் அடிப்பார். அது மாதிரி தமிழ்நாடு அரசுடைய மேல போயிருக்கு சுப்ரீம் கோர்ட். போய் தப்பா கொண்டு கீழே சரி பண்ணிட்டு வாங்கன்னாங்க. இது வரைக்கும் போனாங்களான்னு தெரியாது. நாங்க 9/1/2026 நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல இந்த அரசனுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி எல்என்டோ, கமிஷனர் போலீஸ் மதுரை, கலெக்டர் மதுரை, டெப்டி கமிஷனர் போலீஸ், டெப்டி கமிஷனர் HRNC எல்லாம் ஆஜராகணும். நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்னைக்கு வருதோ அந்த தீர்ப்பின்படி நாங்க மலையில தீபம் ஏற்றுவதற்குரிய சூழல் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நம்பிக்கையோட இருக்கும். நிச்சயமாக திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றப்படும். அதுக்காக ஒருத்தன் உயிர் திறந்திருக்கிறான். பூர்ணச்சந்திரன் என்கின்ற ஒரு இளைஞன், ஒரு அடியார். நீதிமன்ற உத்தரவுகளை முறையாக செயல்படுத்தி இருந்தால் ஒரு எளிய பக்தனுடைய இந்த மன உளைச்சலுக்கு, அவருடைய மரணத்திற்கு காரணமான இந்த ஆட்சியரும் ஆணையரும் அதிகாரிகளும் இருந்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் விரைவில் இருக்கிறது. நன்றி.